ஆயிரும். ஏண்டி படுவாவீங்களா, நான் என்னடி பண்ண உங்களுக்கு? யார் ஆரம்பிச்சு விட்டுதே தெரில. சிலதெல்லாம் அப்படி தான் ஆகிடும் வாழ்க்கையில். யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனம், தாவீது கொடுத்த மூலம், தேவன் கொடுத்த ரட்சிப்பு இவங்களெல்லாம் உயர்த்துச்சுன்னு நினச்சிங்களா? ஓட விட்டுது. நானே நிறைய இடத்துல உண்மை சொல்லி மாட்டிக்கினேன். உண்மையை சொல்லி மாட்டிக்கிறேன்னா என்ன, அது ஏற்றுக்கொள்கிறதுக்கு உலகம் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நான் வருத்தப்பட்டேன், ஐயோ நம்ம ஏன்டா அப்படி பேசணும். கெட்ட வார்த்தை பேசலை, உண்மை சத்தியத்தின்படி, சத்தியத்தினால சத்துருவானே. அப்போ கர்த்தருடைய ஆவியான தேட்டினார், நீ அந்த மாதிரி இருக்கதான் கரெக்டு, நீ ஏன் இப்போ வருத்தப்படுற? அதெல்லாம் கடந்து போகிறத, நீ கடந்து போக நான் கிருபை தருவேன், சவாலெலாம் மேற்கொள்ள நான் கிருபை தருவேன், சத்தியத்தை விட்டு விலகாதிரு. இதை மாதிரி ஊழியம் பண்ணுறது அநேகர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறதுக்கு தான் வெகு சிலர் இருக்கிறாங்க. நான் உயர்த்தி மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏதோ தவறு செஞ்சுட்டு தான் நினச்சி வருத்தப்படுறீங்க. இல்லை, நீங்கள் சத்தியத்துக்கு நின்னீங்க, அதனால் உங்களை பகைக்கிறாங்க. உலகம் உங்களை பகைத்து தான் ஆகணும். என்ன பகைக்கிறப்போ உலகம் உங்களை பகைக்காதா? கட்டாயம் பகைக்கும். என் விசுவாசியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆமாம், நம்ம கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் உயர்த்துவார். வானலாவிய விதத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அவர் கூட இருக்கிறார். நீங்கள் ஏதாவது மாம்சத்துக்கோ என்ன மாதிரி யோசிச்சுட்டு, மாம்ச ரீதியாக நான் யோசித்தேன், நம்ம சொல்லிடக்கூடாது, தவறு பண்ணிட்டோமே, அநேகர் வாயை மூட்டுன்னு இருக்கிறாங்க, நம்ம மூண்டி எதுக்கு சொன்னோம்? இதனால் மூடப்பட்ட கதவுகள் உண்டு, மூடப்பட்ட உள்ளங்கள் உண்டு, இல்லங்கள் உண்டு, நன்மைகள் போனது உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் போகலை. பெரிய காரியமே அதான். கர்த்தரோடு ஜீவிக்கிறது சும்மா இல்லை, வரவேற்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களை அநேகர் விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டு இங்கே எதற்கு வந்தாயின்னு தான் கேட்டான். மோசேவை பார்த்து கேட்குறாங்க, உன்னை எங்கள் மீது அதிகாரம் வைத்தது யாருன்னு. பின்னாடி அதுதான் நடந்துச்சு. இன்றைக்கி எதெல்லாம் நிராகரிக்கிறதோ அதுக்கு ரொம்ப தேவைப்படுற ஜனமாக நீங்கள் மாறுவீங்க. சத்தியத்தை ஒண்டி விட்டுறாதீங்க. இது இலவசமாக பெற்றிருக்கலாம் இந்த ரட்சிப்பை. இந்த சத்தியத்தின் மூலம் நீங்கள் ஒரு மதிப்பை கொடுக்கறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமும் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியும் இந்த சத்தியமும் சேர்ந்து உங்களை புதுசிட்டியாக மாறி இருக்குது. அதனால் நீங்கள் சத்தியத்தை பயிற்சிக்குள்ளே கொண்டு வருகிறதுனால நீங்கள் சத்துருக்குள்ளே என்ன பட்டாலும் கவலை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விளக்கு தண்டு ஒடிக்காது இருப்பதற்கு, விலகாது இருப்பதற்கு மனம் திரும்புதல் தேவை. இந்த அம்மா கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இடத்த விட்டு போகிற சூழ்நிலை வந்துடுச்சு. எந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்று கடைசி வரைக்கும் தெரியல. அந்த ரத்தம் இஸ்மவேலின் ரத்தம், எபிரே ரத்தம். நம்மெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது இயேசுவின் ரத்தம். ஆனால் ஏன் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க முடியல? ஏன் கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியல? எதனால் தெரியாது.